சளிங்கிற ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம்னா சளிங்கிறது ஒரு வியாதி. சளி பிடிச்சா நமக்கு நல்லது இல்ல நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். கரெக்டா? அப்படிதானே நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? டெஃபினட்டா கிடையாது. ஒண்ணும் இல்லம்மா. கர்ப்பப்பையிலிருந்து தூரம் வெளியாகுது இல்லையா? அது வியாதியா? அது வியாதியா? வியாதி இல்ல, கழிவுகள் வெளியாகுது. கரெக்டா? அதே ஃபார்ம் தாங்க சளி பிடிச்சு உங்க கழிவுகள் வெளியாகும் போது சளின்ற மாதிரி அந்த மியூக்கஸ் கரைஞ்சு வெளியே வர்றதும் ஒரு கிளென்சிங் ப்ராசஸ். நம்ம அதை மட்டும் ஏன் வியாதின்னு எடுத்துக்கிறோம்? புரியுதுங்களா? அது உங்களுக்கு நடக்கணும், எனக்கும் நடக்கணும். இப்ப நான் மருத்துவர்னா எனக்கு அது நான் நார்மலா இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவல்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை எனக்கு சளி பிடிக்கணும். 2 நாள் இல்ல, ஒரு வாரத்துல இருந்து அதிகம் 10 நாள் உள்ள இருக்கிற சளி வெளியே வரணும். புரியுதுங்களா? இது உங்களுக்கு நடக்கிறது இல்ல அப்படிங்கறது தான் உங்களுக்கு என்ன சொல்லுது, நீங்க ஹெல்த்தி இண்டிவிஜுவல் கிடையாது. முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த சளி வெளியே வரலைன்னா உள்ள அந்த கழிவுகள் எப்படி வெளியே வரும்? உங்களோட ஸ்கின்னுங்கிறது ரெண்டாவது லங்ஸ்மா. ஸ்கின் பிரீத் பண்ணும். படிச்சிருக்கீங்களா? ஸ்கின் வந்து பிரீத் பண்ணும். ஸ்கின்னும் பிரீத் பண்ணும். அப்ப உங்க ஸ்கின் வந்து உங்களோட நுரையீரலோட ரெண்டாவது போர்ஷன். புரியுதுங்களா? அப்ப ஸ்கின்ல பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அந்த கழிவுகளை எப்படியாவது வெளியே தள்ளுறதுக்கு தான் ஸ்கின்ல தேர்ந்தெடுத்திருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பவே சொன்னது, முதல்ல இருந்து சொன்ன விஷயம் தான். ஸ்கின்ல பிரச்சனை வந்துருச்சு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஸ்கின்னை பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா? ஸ்கின்ல ஆயின்மெண்ட் தடவுறது, ஸ்கின்ல ஸ்கிராப் டெஸ்ட் எடுத்து என்ன மைக்ரோப் ஆர்கானிசம் வளர்ந்துட்டு இருக்கு அந்த இடத்துல, அதை கொல்றதுக்கு நம்ம என்ன டேப்லெட்ஸ் எடுக்கணும், அங்க என்ன அப்ளை பண்ணணும், இப்படி நம்ம போயிட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், இந்த பிரச்சனைக்கு உங்களோட முக்கியமான காரணம் உங்க நுரையீரல். இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாங்க அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது உங்களுக்கு முதல் விஷயம் சளி பிடிக்குமா? உங்களோட சளி அத்தனையும் வெளியே வரும். ஒரு வாரம் 10 நாள் அடைச்சிருக்கிற அத்தனை சளியும் வெளியே வரும். சோ சிலருக்கு வந்து பிரவுன் கலர்ல எல்லாம் வரும். அந்த சளி ஃபுல்லா அழுக்கா இருக்குன்னு அர்த்தம். அத்தனையும் வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா படிப்படியா நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நான் இப்ப லைவ்ல உங்களுக்கு சொல்றேன், ஒரு மாசம் அதிகபட்சம் ஒரே மாசத்துல உங்க ஸ்கின் ப்ராப்ளம் நார்மல் ஆயிடும். நன்றிமா. அழைத்தமைக்கு நன்றிமா. மற்றும் ஒரு நேயர் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. காவியாமா? என்னோட பேர் காவியா மேம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? இங்க சென்னையில இருந்து மேம். மருத்துவர்கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. மேம் என்னோட பேர் காவ்யா. எங்க அம்மாக்காக கேட்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு 10-11 இயர்ஸா வந்து முதுகு வலி இருக்கு. முதுகு வலி? ஆமா. L4 L5 டிஸ்க் வந்து பல்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து இது ரொம்ப சிவியரா இருக்கு, ஆப்ரேட் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேம். இது ஆபரேஷன் லெவல்ல போகாம ஏதாவது சரி பண்ண சான்சஸ் இருக்கா? எனக்கு ஒரு 10 days டைம் கொடுக்குறீங்களா? அம்மாவுக்கு வலி குறைச்சு கொடுக்கலாம். தாராளமா சென்னை பிரான்ச்சு கூட்டிட்டு வாங்க. சாட்டர்டேஸ் மட்டும் தான் அவைலபிளா இருப்பேன். ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாலும் கூட போதும். கண்டினியூஸா ஒரு வாரம் 10 நாளுங்கும் போது படிப்படியா அவங்க வலி குறையும். எழுதி வச்சுக்கோங்க. ஆபரேஷன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு முக்கியமான பிரச்சனை இது வந்து எவ்வளவு நாளா இருக்குன்னு சொன்னீங்கம்மா? ஒரு 11 இயர்ஸா இருக்கு மேம். 11 இயர்ஸா இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடியில இருந்தே அம்மாவோட ஏஜ் சொல்லலையம்மா? எனக்கு 48 மேம். 48. அவங்க மெனோபாஸ் கிராஸ் பண்ணிட்டாங்களா அல்லது மென்ஸ்ட்ரல் சைக்கிள்? இல்ல மேம், மெனோபாஸ் இன்னும் கிராஸ் பண்ணல. பீரியட்ஸ் இருக்கு. பீரியட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கு. கூடுதலா அவங்களோட யூரின் போற விஷயங்கள்லயும் பிரச்சனை இருக்கு. என்ன இருக்குன்னு சொல்லுங்கம்மா. அவசரமா போறாங்க, அர்ஜென்ட்டா போறாங்க, கடுகடுப்பா இருக்கு, சில நேரங்கள்ல எரிச்சலா இருக்கு. இந்த எரிச்சல் யூரின் பாஸ் பண்ணும்போது எரிச்சல் இருக்கும். நல்லா கவனிங்க. நீங்க அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா மேம்? நான் வந்து பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடிச்சேன். வெரி நைஸ், வெரி நைஸ். அப்போ உங்களுக்கு கண்டிப்பா இந்த கிளாரிட்டியை நான் கொடுக்கணும். உங்க போன்ல சர்ச், கூகுள் குரோம்ல போயிட்டு சர்ச் பண்ணுங்க. என்னென்ன யூரினரி பிளாடர் மெரிடியன், யூபி மெரிடியன் அக்குபஞ்சர்னு போடுங்க, அல்லது யூரினரி பிளாடர் மெரிடியன் ஃபுல்லாவே போட்டு சர்ச் பண்ணுங்க. இது வந்து சில இமேஜஸ் காட்டும். அதுல இமேஜஸ்ல போய் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைன் இருக்கு இல்லைங்களா, ஸ்பைன் பக்கத்திலேயே அவங்களோட அந்த யூரினரி பிளாடர் மெரிடியன் போகும். இது இடுப்பு கீழே நீங்க சொன்ன L4 L5 பக்கத்துலயும் அது போகும். இது உங்களோட, நல்ல கவனிங்க,
இந்த முதுகு தண்டுல பிரச்சனை, கழுத்து பிரச்சனை, L4 L5ல டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிடுச்சு, கம்ப்ரெஷன் ஆயிடுச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்றவங்களுக்கு இப்ப நான் சொன்ன இந்த சிறுநீர் பை சார்ந்த பிரச்சனை தான் இதுக்கு பிரதானமான காரணம். ஆபரேஷன் பண்ணவங்கள போய் கேளுங்க, இங்க எனக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியல டாக்டர், நான் அப்படியே தான் இருக்கேன், உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வந்திருக்கேன், இது கண்டிப்பா சொல்லுவாங்க. எங்க கிட்டயும் சொல்லி இருக்கிறாங்க. சோ இந்த பிரச்சனையை பொறுத்த மட்டும், அதாவது இந்த ஸ்பைன் சம்பந்தமான முதுகு தண்டு பிரச்சனைகள் சம்பந்தமான கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும், லோவர் பேக் வரைக்கும், காக்கெக்ஸ் போன் வரைக்குமே இருக்கக்கூடிய எலும்புகள் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அல்லது வரக்கூடிய வாய்ப்பு மாதிரி தெரியுது அப்படின்னா, சோ இது உங்களோட வார்னிங் சிக்னல். எதோட? சிறுநீர் பை சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப வருஷமா இருக்கு, பெண்களா இருந்தா அடிஷனலா கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனையும் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு இந்த வலியா உணர்த்திட்டு இருக்கு. அம்மா புரியுதுங்களா? லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் மேம். நீங்க தயவு செய்து கால் கட் பண்ண உடனே நான் சொன்ன மாதிரி கூகுள் குரோம்ல போய் செக் பண்ணுங்க, உங்களுக்கே புரியும். இப்ப நாங்க பண்ற ட்ரீட்மெண்ட்டும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்ப நான் ஒரு விஷயம், நான் ஏன் உங்களோட அம்மாவோட யூரினரி பிளாடர் சம்பந்தமான விஷயத்த கேட்கணும்? நீங்க அதை சொல்லவே இல்லை. யூரின் போகும்போது அம்மாக்கு எரிச்சலா இருக்கோ, வலிக்குதோ, சிரமம் இருக்குதோ, எதுவுமே நீங்க சொல்லல. ஹவு கம் வி நோமா? இதுதான் டயக்னோசிஸ். புரியுதுங்களா? இது வந்து பேஷண்ட நேர்ல பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. இதுதான் ரீசன் நம்ம சொல்லிடலாம். சரி பண்றதுக்கு கண்டிப்பா பேஷண்ட் நேர்ல இருக்கணும்ல. தட் இஸ் பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். ஸோ கண்டிப்பா பேஷண்ட்டை நம்ம நேர்ல கூட்டிட்டு வாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு வாரம், இந்த வாரம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணா நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து பாக்குறதுக்குள்ள டெஃபினட்டா வலி குறைஞ்சிருக்கு டாக்டர், இனி ஆபரேஷன் தேவைப்படாதுன்னு நாங்களே உணர்றோம்னு அவங்கள நான் உணர வைக்கிறேன். நன்றிமா. அழைத்தமைக்கு நன்றிமா. அடுத்து வருவது தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனையின் சிறப்பு படக்காட்சி. தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனை கோயம்புத்தூரில் 25 வருடங்களுக்கும் மேலாக உலகத்தரம் வாய்ந்த ISO 9001:2015 சான்றிதழ் பெற்ற தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனையில் டாக்டர் திவ்ய பிரபா, டாக்டர் ஜனனி ஆகியோர் இணைந்து அனைத்து விதமான தீராத நாட்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை மற்றும் பக்க விளைவுகள் இல்லாத அற்புதமான அக்குபஞ்சர் சிகிச்சை அளித்து வருகிறார்கள். மூட்டு வலி, முதுகுத்தண்டு வலி, ஆஸ்துமா, சளி, மனக்கவலை நோய், தோல் வியாதி, அல்சர், வாய்ப்புண், நரம்பு கோளாறுகள் போன்றவற்றிற்கு சிறப்பான சிகிச்சை அளித்து வருகிறார்கள். சிறுநீரக மற்றும் இதய கோளாறுகள், தைராய்டு, மலச்சிக்கல், தலைவலி, பக்கவாதம், குழந்தையின்மை போன்ற எல்லா விதமான நோய்களுக்கும் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறும் அறைகள் வசதியுள்ள ஒரே அக்குபஞ்சர் மருத்துவமனை தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனை. முருகன், சிவன், பெருமாள், அம்மன் என அனைத்து சாமிகளும் எழுந்தருளும் திருக்கோவில். வாரந்தோறும் 3 வெள்ளிக்கிழமை தாமரை மாலை சாத்தி வந்தீங்கன்னா அம்பாள் அனுகிரகம் பண்றா. மஞ்ச மாலை, மஞ்ச காப்பு, நீட்டு மஞ்சள் சாத்தி வழிபடும் பக்தர்களுக்கு மாங்கல்ய பாக்கியமும் மற்றும் 3 எலுமிச்சம்பழம் மற்றும் குங்குமத்தை வச்சு அர்ச்சனை செய்து கொண்டு போனால் விலகி இன்பம் பெருக்கும் என்றது ஐதீகமாக இங்கு திகழப்படுகிறது. தான் ஓலை குடிசையில் இருந்து மாட மாளிகைக்கு வரும் பொழுது சுற்றியுள்ள மக்களையும் மாளிகைக்கு மாற்றி அழகு பார்த்த அம்மன். அது சீனிவாச பெருமாள் திருக்கல்யாணம் நடக்கும், கந்தசஷ்டியில வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் ஆண்டாள் திருக்கல்யாணம் நடக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாதத்துல வர அனைத்தும் 360 நாள் விழாதான், வாரத்துல 7 நாட்களும் விழாதான் இங்க. சென்னை பெருங்களத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர், ஸ்ரீ பெரியமுத்து மாரியம்மன் திருக்கோவிலை காட்சிப்படுத்தும் மண்ணின் சாமிகள் நாளை பகல் 12:02 மணிக்கு. ஏன் அந்த பறவைங்க எப்படி தாக்குது? சொல்லுங்க, ஏன் அப்படி பண்ணுது? நீ யாரு?
உண்மையை சொல்லு. நீ ஒரு தீய சக்தி. தீய சக்தி. இடைவேளைக்கு பிறகு மருத்துவ நேர நிகழ்ச்சி தொடர்கிறது. நேர் ஒருத்தங்க இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். அம்மா உங்க பெயர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? தனலட்சுமி மேடம் பேரு. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நாங்க தஞ்சாவூருக்கு பக்கத்துல பேராவரணின்னு சொல்லுவாங்கல்ல, பட்டுக்கோட்டை பேராவரணி. உங்களுடைய சந்தேகத்தை மருத்துவர்கிட்ட தொடர்ந்து சொல்லுங்கம்மா. சரி. வணக்கம்மா. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து தோல் வியாதி இருக்குமா, நிறைய 6 மாசமா இருக்கு. அரிப்பு எல்லா தோல் டாக்டர்டையும் காமிச்சாச்சுமா, ஒண்ணுமே கேட்க மாட்டேது. எனக்கு வந்து இந்த பிரெயின்ல வந்து ஒரு சர்ஜரி பண்ணிருக்காங்க. மூளைக்கு போற நரம்பு ரத்தோட்ட கசிவாயி அதுல ஒரு பலூன் ஒண்ணு போட்டிருக்காங்க. மியாட் ஆஸ்பத்திரியில போட்டாங்க சென்னையில. நீங்க எங்க பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டாமா, உங்களோட பிரச்சனை மட்டும் சொல்லுங்க. சரிங்க மேடம். அது அந்த டாக்டர் தான் சுவருக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கேன். சுவர் இருக்கு மேடம் எனக்கு. அதான் இப்ப தோல்ல வந்து ஒரு கட்டெலும்பு கடிச்சா தடைக்கும்ல மேடம், அந்த மாதிரி தடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு அரிசிச்சுன்னா லேசா புண்ணு மாதிரி வந்துருது, அப்படியே கொஞ்சம் ரத்த கசிவாகுது. அது அப்படியே நம்ம அம்மா பத்த தழும்பு மாதிரி ஆயிடுது மேடம். உடம்பு ஃபுல்லாவே இருக்கு. சரி, இப்போ ஒரு அம்மா பேசுனாங்கல்லம்மா ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்குன்னு, நான் சில விஷயங்கள் அவங்களுக்கு கேட்டிருந்தேன், கவனிச்சீங்களா? அப்போ நீங்க என்ன கவனிச்சீங்க? உங்களுக்கு நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, ஸ்கின்ல ப்ராப்ளம் வந்தான்னு சொன்னேன். சளி பிடிக்காம ரொம்ப நாள் சளி பிடிக்காம இருந்தா இந்த மாதிரி செய்யும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அவங்களுக்கு அந்த கண்டிஷன்மா, அடிக்கடி சளி பிடிச்சாலும் பிரச்சனை தான். அவங்களுக்கு ரொம்ப வருஷமா சளி பிடிக்காம இருக்கிறதுனாலயும் ஒரு பிரச்சனை. அடிக்கடியும் பிடிக்க கூடாதுமா, பிடிக்காம சளியே சுத்தமா பிடிக்காமயும் இருக்க கூடாது. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு நுரையீரல் சார்ந்துன்னு நீங்க சொல்லுங்க. 6 மாசத்துக்கு ஒருக்கா சளி வந்துரும் மேடம். அது 1 மாசம் தொந்தரவு இருக்கும். 1 மாசம் இருக்கும். 1 மாசம் இருக்கும் மேடம். அது தும்மல். நான் எவ்வளவு நாள் இருக்கலாம்னு சொன்னேன்னு கவனிச்சீங்களா? எனக்கா இருந்தாலும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை சளி பிடிச்சு 1 வாரத்துல இருந்து 10 நாட்கள் அதிகம், அவ்வளவுதான். 1 மாசம் எதுக்கு சஃபர் ஆகணும்? 1 மாசம் வந்து எனக்கு வந்து அந்த கரகரப்பு, தொண்டை கரகரப்பு இருக்கும் வந்து, தொண்டை கொஞ்சம் வலி. எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கும் மேடம். அவ்வளவுதான் மெயின் விஷயமே. இப்பதான் மெதுவா சொல்றீங்களே, அதுதான் விஷயம். வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. இப்ப நீங்க வீசிங்க சரி பண்ணா மட்டும்தான் உங்களோட ஸ்கின் பிரச்சனை சரியாகும். இப்ப நம்ம ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க நுரையீரலோட உங்க வீசிங்க சம்பந்தப்படுத்தலையோ? ரொம்ப தொந்தரவு பண்ணாது, அதனால அனுசரிச்சு இருந்துகிட்டு இருக்கீங்க. அந்த மழை நேரத்துல மார்கழி. நான் என்ன சொல்றேன்னு கேளுங்கம்மா. நீங்க பிரச்சனைன்னு ஏன் இவ்வளவு அனுசரணைன்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையும் அனுசரிச்சு போறோம், வியாதியும் அனுசரிச்சு போகணுமா என்னம்மா? ஆமா ஆமா, எல்லா விஷயங்களையும் அனுசரிச்சுதான் போயிட்டு இருக்கிறோம். இதையும் ஏன் அனுசரிக்கணும்? அம்மா இது நம்ம உடம்புமா. ஒரு அவஸ்தைய நமக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு காலர் வந்த போதே சொன்னாங்க, அப்பப்ப பிரச்சனை வந்துட்டு இருந்தது டாக்டர். இப்ப வந்து சம்மர்லயும் பிரச்சனை வருது, விண்டர்லயும் பிரச்சனை வருது. இது ஏன்? நம்ம அதை சரி பண்ணாம வச்சிருந்ததுதான் காரணம். அதை நம்ம சரி பண்ணியிருந்தோம். அப்ப லைட்டா பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே சரி பண்ணியிருந்தோம்னா உங்களை திரும்ப திரும்ப அதை கவனிக்க வைக்க வேண்டியது இல்லைல்ல. நீங்க வீசிங்னு சொல்றது என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வலின்னு சொல்றது என்ன? உங்களுக்கு ஒரு உபாதைன்னு உங்க உடம்பு சொல்லுது இல்ல, அது எதுக்கு சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்னா நான் பிரச்சனையில இருக்கேங்கிறத எப்படியாவது உங்க உயிரையும் உடம்பையும் இணைக்கிற விஷயம்தான் உங்களோட வலி. புரியுதுங்களா? உங்களுக்கு உணர்த்துற விஷயம்தான் வலி. இப்போ இந்த உயிரை நான் பிரச்சனையில இருக்கேங்கிற உடம்பு உங்களுக்கு சொல்ல விரும்புது, உங்க உயிர்கிட்ட உணர்த்த விரும்புது. நம்ம என்ன செய்யறோம்? அது அப்பப்ப தானே வருது, விண்டர்ல தானே வருது, அது பரவாயில்ல அப்படின்னு நம்ம அதை நெக்லெக்ட் பண்றதுதான் நமக்கு நம்மளே பண்ணிக்க கூடிய பெரிய துரோகம். புரியுதுங்களாமா? தயவு செய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நான் அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன், சின்ன விஷயமா இருந்தாலும் இம்மீடியட்டா அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுத்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சட்டுன்னு ரெடி ஆயிடுவீங்க. இவ்வளவு தூரம் பெரிய நீங்க சின்ன விஷயமா வாட்ச் பண்ணாம விட்டு அது அடுத்த ஸ்டேஜ், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஸ்கின் வரைக்கும் பாதிச்சிருக்கு.
நன்றிம்மா. அழைத்தமைக்கு நன்றிமா. உங்களுடைய தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனையோடைய அட்மிஷன் ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. ஏன்னா வந்து அட்மிஷன் அப்புறம் சொல்லலாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பத்தி. அடுத்து வருவது மருத்துவ நேர நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. அது வந்து டிஸ்டன்ஸ் வந்து நம்மளோட எய்ம் தான் 15 மீட்டர்ஸ் 18 மீட்டர்ஸ் அப்படின்னு நம்மளோட எய்ம் வச்சு நம்மளோட பெஸ்ட் பண்ணணும். உங்களோட பெஸ்ட் நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? எவ்வளவு தூரத்துல நீங்க தூக்கி எறிஞ்சிருக்கீங்க? இது வரைக்கும் பெஸ்ட் 12 போட்டிருக்கேன். என்னோட எய்ம் வந்து 18 போடணும். எனக்கு வந்து ஒலிம்பிக்ஸ் பண்ணணும், வேர்ல்டுலேயே பெஸ்ட் த்ரோயரா வரணுங்கிறது தான் என்னோட எய்ம். நம்ம தான் எல்லாரோட நல்லா கஷ்டப்பட்டு பண்ணாதான் ஃபர்ஸ்ட் வர முடியும், பெஸ்டா வர முடியும்னு நினைச்சு அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஷார்ட் புட் டிஸ்கஸ் 2 ஈவெண்ட் பண்றேன். நான் மெயின் ஈவெண்ட்டா டிஸ்கஸ் த்ரோ தான் நான் பண்றேன். அதனால மார்னிங் ட்ரைனிங், அதுக்கான ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ரைனிங்ஸ், வெயிட் ட்ரைனிங் எல்லாமே பண்ண அப்புறம் கோச் தான் ட்ரைனிங் பண்றாங்க. விருட்சமாகும் விதைகள் நாளை மாலை 5:02 மணிக்கு. கால் நூற்றாண்டிற்கும் மேலாக தனது திரை இசை பாடல் வரிகளால் மக்கள் மனதில் நீங்காது இடம் பிடித்திருப்பவர். சினிமாவில் வந்து பாடல் எழுதி அந்த பாடல் பெரும் வெற்றி அடைந்து நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் கிராமத்து கூம்பு ஒலிபெருக்கிகளில் அந்த பாடல் வருவதாக இருக்கட்டும் கேட்டு பெரிதாக நான் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். எந்தவித திரைத்துறை பின்புலம் இல்லாமல் தனித்து நின்று தனது திறமையால் சாதித்தவர். ஒரு பாடலாசிரியன் என்பவன் அல்லது ஒரு படைப்பாளன் என்பவன் நாம வந்து ஒரு கதாபாத்திரத்திற்குள் புகுந்து அந்த பாடலில் நம்மை கரைத்து விட வேண்டும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்படி நான் எல்லா விதமான சூழல்களுக்கும் பாடல் எழுதியிருக்கேன். திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் விவேகா அவர்கள் தனது திரைத்துறை அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் திரைக்கு பின்னால் நாளை காலை 10 மணிக்கு நமது மக்கள் தொலைக்காட்சியில். தர்மபுத்திரர் தேசம் முழுவதையும் தன் ஆட்சிக்கு உட்படுத்த விரும்பி கண்ணனின் ஆணைப்படி ஒரு குருநாதரிடத்திலே ஒரு மாணவன் கல்வி பயில்வானால் குருநாதர் ஒரு திறமை செய்து காட்டுறாருன்னா அந்த சபையிலே மெச்சு கொள்ள வேண்டுமா? ஆசானை அவ்விடத்தில் பாச மனையாளை பஞ்சனையில் மனைவினுடைய பெருமையை பஞ்சானல மட்டுமே ஒரு கணவன் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மைந்தனுடைய பெருமையை தன் மனதோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அஸ்வமேத யாகம் செய்ய முடிவு செய்ததன் விளைவாக அர்ஜுனன் தன் மகன் பப்ரு வாகனனால் யுத்த களத்தில் வீழ்த்தப்பட்டு உயிரிழந்து மறுபடியும் உயிருடன் மீண்டதன் பின்னணியை விவரிக்கும் தருமர் அஸ்வமேத யாகம் எனும் பப்ரு வாகனன் அர்ஜுனன் யுத்தம் பற்றிய கதையை விவரிக்கும் தெருக்கூத்து நாளை இரவு 7:30 மணிக்கு. இடைவேளைக்கு பிறகு மருத்துவ நேர நிகழ்ச்சி தொடர்கிறது. ஒருத்தங்க இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் ஷீலா ராஜீவ். நான் சென்னை திருமலவாயில இருந்து பேசுறேன். மருத்துவர் கிட்ட உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ந்து சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கங்க மேடம். சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு வந்து முட்டில இருந்து காலுக்கு கீழே மறுத்து போற மாதிரி நம்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. சரிம்மா. அப்ப நான் வந்து இங்கிலீஷ் மெடிசன்ல போய் செக் எல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் டாக்டர் சொன்னாங்க பி காம்ப்ளெக்ஸ் டெஸ்ட் பண்றதுக்கு. பி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது, அதனால நான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டேன். ஆனா அந்த கோர்ஸ் முடிச்சும் அந்த ஃபீலிங் இருக்கு, நம்னஸ் ஃபீலிங். ஓகே, அப்போ வாட் டு யூ திங்க் மா, அவங்களோட டயக்னோசிஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனை என்னவா இருக்கும்னு நீங்க யோசிக்கிறீங்க? I'm not sure. I'm not aware of that, madam. Okay, if their diagnosis, I'll tell you one thing ma, if their diagnosis is right, அவங்களோட டயக்னோசிஸ் சரியா இருக்கிற பட்சத்துல நீங்க சரியா இருக்கணும். கரெக்ட்டா? அது உங்களுக்கு புரியுதா? நான் வந்து கம்ப்ளீட்டா நம்னஸ் இது அவளன்னு சொல்லல மேடம். நம்னஸ் கம்மி ஆயிருக்கு, பட் ஸ்டில் நம்னஸ் இருக்கு. நீங்க சஃபரிங்ல இருந்து கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டீங்கன்னா மட்டும் தான் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். சே எஸ் or no மா? நோ நோ நோ. புரியுதுங்களா? அப்போ நீங்க ஏன்
அவங்க உங்களோட பிரச்சனை அந்த பி காம்ப்ளெக்ஸ் தான் பிரச்சனை அப்படின்னா அவங்க டயக்னோசிஸ் சரின்னா நீங்க நார்மல் ஆயிருக்கணும். நீங்க நார்மல் ஆகல, அப்போ அது ப்ராப்பரான டயக்னோசிஸான்னு யோசிச்சுக்கோங்க. ஓகே, ஒண்ணு. இப்போ என்னோட கேள்வி உங்களுக்கு, உங்களோட மேல் முழங்கால இருந்து கீழே எவ்வளவு தூரம், எந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு அந்த சிரமம் இருக்கு? பாதம் கிடையாது மேடம், அந்த முட்டிலேந்து till that ankle. முட்டில இருந்து ஆங்கிள் வரைக்கும். இது மேல் பகுதி தான் தெரியுதுங்களா? புரியல மேடம். உங்களோட மேல் பகுதி முட்டியில இருந்து, இப்ப நம்ம கை வைக்கிறோம் இல்லையா, முட்டியில கை வைக்கிறோம், அதுல இருந்து அப்படி நேரா ஒரு கோடு போட்ட மாதிரி மட்டும் தான் தெரியுதா? உள்பகுதி, தொடையோட சைடுல அல்லது வெளிப்பகுதி, இப்படி ஏதாவது உங்களுக்கு ஃபீலிங் இருக்கா? இல்ல மேடம், ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கு. அதுதான்மா, அது எந்த இடம்னு நான் கரெக்டா உங்களுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா பிரச்சனையோட ரூட் காஸ் என்னன்னு இப்பவே சொல்லிடலாம். மேல் பகுதியில அந்த அளவுக்கு கிடையாது மேடம், நான் அந்த நம்னஸ் ஃபீல் பண்றது இல்ல. ஆனா முட்டில இருந்து அந்த ஆங்கிள் வரைக்கும் நல்லா ஃபீல் ஆகுது. அதுதான்மா நான் என்ன கேக்குறேன்னா, இது முட்டி கரெக்டா? டிவி பாருங்க, இது உங்களோட முட்டி. முட்டியில இருந்து நேரா கீழே இது ஸ்ட்ரைட்டா கோடு போட்ட மாதிரி ஒரு இடம். முட்டிக்கு நிறைய இடங்கள், பாகங்கள் இருக்குல்லமா, முட்டியோட உள்பகுதின்னு ஒண்ணு இருக்கு, முட்டியோட வெளிப்பகுதின்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து அந்த உணர்வு ஃபீல் ஆகுதுன்னு கேக்குறேன். முட்டில அந்த முட்டிய ஸ்டிஃப் ஆகுற மாதிரி இருக்கு மேடம், அந்த நம்னஸ் வரும்போ. ஓகே, நான் சொல்றேன், உங்களுக்கு வந்து இரைப்பை சார்ந்த பிரச்சனை, அதாவது ஸ்டமக் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, பசி சரியில்லாம இருக்கு, நீங்க டைமுக்கு சொல்லி முடியும். நான் நல்லா சாப்பிடுறேன் மேடம். நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் கேளுங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா. ஒண்ணு, உங்களோட அப்பிடைட், அதாவதுமா டெஃபினட்டா உங்களுக்கு இரைப்பை சார்ந்த பிரச்சனையும் கூடுதலா மண்ணீரல் சார்ந்த பிரச்சனையும். முதல்ல இரைப்பை பிரச்சனையை பார்ப்போம். உங்களுக்கு வந்து பசி, ஒண்ணு டைமுக்கு நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அல்லது பசிக்காம, பசி இல்ல ஏதோ சாப்பிடுறேன்னு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அல்லது ஃபோர்ஸபிளா சாப்பிடுறீங்க, அல்லது அதிகப்படியான பசி ஆனா ஃபுட் இன்டேக் கம்மி, அதிகப்படியான பசி அப்நார்மல் appetite, அதிகப்படியான பசி சரியா கொஞ்சம் கொஞ்சமா அதை பிரிச்சு சாப்பிடுறேன். சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதாவது பசி சம்பந்தமா, உங்களோட உணவு சம்பந்தமா ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்றீங்க, கண்டிப்பா ஃபேஸ் பண்றீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க வீட்டுல இருக்கிறவங்களா, ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி வீட்டுல நாட் ஒர்க்கிங் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா, காலை உணவு சாப்பிட்ட உடனேயுமே அவ்வளோ டயர்டா இருக்கும், நல்ல ஒரு ட்ரௌசியா ஃபீல் பண்ணுவீங்க. ரெண்டு. இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயம், பாடி டயர்ட்னஸும் நிறைய இருக்கும், உடம்பு ஃபுல்லா சதை அதிகமா இருக்கிற இடங்கள்லாம் வலிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், உதடு வறட்சி, தண்ணி தாகம் அதிகமா இருக்கிறது, த்ரோட் ட்ரை ஆயிடுறது, அண்ட் பாதங்கள் சம்பந்தமான பிரச்சனையும் இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். என்ன இருக்குன்னு சொல்லுங்க. லைன்ல இருக்கீங்களாமா? இருக்கிறேன் மேடம். இப்ப நான் சொன்ன விஷயங்களை வாட்ச் பண்ணீங்களா? இதுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. தண்ணி நிறைய குடிக்கிறேன், ஏன்னா கிட்னி ஸ்டோன் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் எனக்கு வேண்டாமா. இப்ப நான் சொன்ன விஷயங்கள்ல நீங்க என்ன கவனிச்சிருக்கீங்க? தண்ணி நிறைய குடிக்கிறேன், காலையில கொஞ்சம் டயர்டா தான் இருக்கும், கொஞ்சம் 6 o'clock நான் எழுந்துட்டேன்னா ஒரு 9 o'clock வரைக்கும் வேலை செஞ்சா டயர்டா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். நீங்க காலை உணவு சாப்பிட்ட பிறகு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரௌசியாவே தான் இருந்துட்டு இருக்கும், கண்ணு ஒரு ஒளி இல்லாம, பர்டிகுலரா பகல் அந்த டிஃபன் சாப்பிட்ட பிறகு ஒரு மாதிரி ட்ரௌசியா கண்ணை மூடி உட்காந்துக்கலாம், கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். நான் சொன்ன மாதிரி இரைப்பை சார்ந்த பிரச்சனை நிறையவே இருக்குமா, தயவு செய்து வாட்ச் பண்ணுங்க. நீங்க நான் சொன்னது கவனிச்சீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் நான் சொன்ன விஷயங்களை நாங்க ரிப்பீட் நாங்க நம்ம லைவ் போடுவோம் இல்லைங்களா, நம்ம யூடியூப்ல போடுவோம், அப்ப கூட நீங்க திரும்பி உங்களோட ரெக்கார்டிங்க கேட்டு பாருங்க. நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். இது இருக்குங்கிறத நான் சொல்லல, உங்களோட நம்னஸ் சொல்லிட்டு இருக்கு. இப்போ ட்ரீட்மெண்ட் உங்களோட பி காம்ப்ளெக்ஸ்ல எல்லாம் இல்ல, உங்களோட இரைப்பை சார்ந்த பிரச்சனையை ட்ரீட் பண்ணா சைமல்டேனியஸா உங்களோட மரமரப்பு மாறிடும். நன்றிமா. அழைத்தமைக்கு நன்றிமா. உங்களுடைய தியான் அக்குபஞ்சர் மருத்துவமனையுடைய அட்மிஷன் பத்தி சொல்லுங்க. டெஃபினட்டா நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து கோயம்புத்தூர்ல விலாங்குறிச்சி ரோடு அப்படின்ற இடத்துல ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன் ஆகுதுங்க. நம்மளோட பிரான்ச் வந்து சென்னையிலயும் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கிறோம், கோடம்பாக்கம் பரதீஸ்வரர் காலனி 3rd ஸ்ட்ரீட் அப்படின்ற இடத்துல. ஸோ 2 இடத்துலயும் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டலோட மெயின் பிரான்ச், அதாவது கோயம்புத்தூர்ல மட்டும்தான் நம்மளோட அட்மிஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சென்னையில நம்ம அட்மிஷன்ஸ் கிடையாது. சென்னை வந்து ஓபி கிளினிக் மட்டும்தான். நீங்க வந்து சிகிச்சை, அதாவது
தங்குற ப்ராசஸ் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் தாங்க, சென்னையில கிடையாது. ஸோ நீங்க தங்கி இருந்து கண்டினியூஸா சிகிச்சை எடுக்கணும் அப்படின்னு விரும்புறீங்க, 10 days அல்லது 21 days ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ராசஸ் போகுங்க. இங்க வந்து தங்கி இருந்து சிகிச்சை எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கோயம்புத்தூரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது அட்மிஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துட்டு ரூமை புக் பண்ணிட்டு வர்றது நல்லது. சென்னையை பொறுத்த மட்டும் சாட்டர்டேஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கிறோம். முன்னாடி அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துட்டு சாட்டர்டேஸ் மட்டும் எங்களை பார்க்க வாங்க. மற்ற நாட்கள் நீங்க ஓபி பேஷண்டா, அதாவது வந்து போய் சிகிச்சை எடுத்துக்க முடியும். அது என்ன மாதிரி, எப்படி பேஷண்ட்டுக்கு என்ன கண்டிஷனுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம அந்த கன்சல்டேஷன் டைம் டிசைட் பண்ணுவோம். நாங்க ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறோம். நீங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு நீங்க ஃபோக்கஸ் பண்ணி வந்தா, உதாரணத்துக்கு எனக்கு 5 வருஷமா தலைவலிக்குது, ரொம்ப ஹெவி ஃப்ளோ மென்சஸ் சைக்கிள் இருக்கு, அல்லது சியாட்டிகா பெயின் இருக்கு, அல்லது அடி இறக்கம் இருக்கு, நீங்க ஒரு கம்ப்ளைண்ட்டை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி வந்தாலும் நாடி பரிசோதனை வழியாகவும் அக்யூகிராஃப்ங்கிற டெஸ்ட் வழியாகவும் உங்களோட பிரச்சனைகள் அத்தனையும் நாங்க எடுத்து சொல்ல முடியும். நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்கேன் டெஸ்ட்ல நீங்க இன்னைக்கே எடுத்தா கூட காட்டலாம், காட்டாமையும் போகலாம். ஆனா நம்ம இந்த அக்யூகிராஃப் டெஸ்ட் வந்து ரொம்ப 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 அட்வான்ஸ் டெக்னாலஜிங்க. அக்யூபஞ்சரிஸ்ட்க்கு மட்டுமே யூஸ் ஆகக்கூடிய டெக்னாலஜி. இந்த டெஸ்ட்டை பொறுத்து மட்டும் ஒரு பிரச்சனை, அதாவது உங்களோட லிவர்ல வந்து ஒரு சிரோசிஸ் வரப்போகுது, அல்லது ஒரு கேன்சரே ஒருத்தருக்கு வரப்போகுது, லங் ரிலேட்டட் இஷ்யூ வரப்போகுது, எதுவா இருந்தாலும், பித்தப்பையில கற்கள், கிட்னில ஸ்டோன்ஸ், எதுவா இருந்தாலும் முன்கூட்டியே நமக்கு ஒரு 6 months to 1 year முன்னாடியே இந்த டெஸ்ட்டை நம்ம எடுக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிரச்சனைகள் எவ்வளோ சிவியரா இருக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமா ஒருத்தருக்கு டெஸ்ட் எடுக்கும்போது பேரலிசிஸ் வரப்போது, எப்ப வேணாலும் அவருக்கு பக்கவாதம் வந்துருங்கிறது முதல் கொண்டு நம்மளோட டெஸ்ட் வந்து நமக்கு முன்கூட்டியே காமிச்சு கொடுத்துரும். ஸோ ஒரு பிரச்சனையை வந்து வந்ததுக்கு அப்புறம் அதோட போராடுறதை விட முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது அது வந்து ஈஸியா இருக்கும். நம்மள வந்து அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு எக்ஸ்பென்சிவா ப்ராசஸ் கிடையாது. ரொம்ப சிம்பிளா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆப்ரேஷன்ஸ் அது இது அதெல்லாம் தாண்டி அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, நம்ம அவஸ்தைப்படுறவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நம்ம கூட இருக்கிறவங்க அவஸ்தைப்படுறாங்க பாத்தீங்களா அந்த சீரியஸ் கண்டிஷன் போகும்போது. ஸோ இது எல்லாமே நீங்க ஸ்கிப் ஆஃப் பண்ணிடலாம். எப்போ உங்களோட பிரச்சனைகளை ஆரம்ப கட்ட நிலையில இருக்கும் போதே நம்ம தெரிஞ்சுக்கிறது வழியா. ஸோ ரொம்ப சிம்பிளா இருக்கும் அக்குபஞ்சர், பட் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ப்ரிகாஷனரியா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க. இதுவரைக்கும் அக்குபஞ்சர் சிகிச்சை முறைகள் குறித்து சிறப்பாக தெளிவாக விளக்கம் அளித்ததற்கு நன்றி. இத்துடன் மருத்துவ நேர நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இதே போன்று மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தியா. நன்றி, வணக்கம். பீகார் வாக்காளர் பட்டியலில் தேர்தல் ஆணையம் சிறப்பு திருத்தம் மேற்கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. வணிக ஒப்பந்தம் மேற்கொள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்துள்ள காலக்கெடுவை பிரதமர் மோடி ஏற்றுக்கொள்வார் என ராகுல் காந்தி விமர்சனம். அரசுமுறை பயணமாக அர்ஜென்டினா சென்ற பிரதமர் மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் பாரம்பரிய நடனமாடி உற்சாக வரவேற்பு. இந்தி திணிப்புக்கு எதிராக 20 ஆண்டுகளுக்கு பிறகு இணைந்த தாக்கரே சகோதரர்கள் ஒருபோதும் இந்தியை ஏற்க மாட்டோம் என திட்டவட்டம். புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையம் கட்டியதில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு நடிகை KR விஜயா வழங்கிய மணிகண்டன் என்ற யானை உடல்நலக் குறைவால் உயிரிழப்பு. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் போதை ஊசி பயன்படுத்திய 4 இளைஞர்கள் கைது. 35 போதை மாத்திரைகள் மற்றும் ஊசி பறிமுதல். பத்திராயிருப்பு அருகே நல்லத்தங்கால் கோவிலில் புதிய சிலை அமைத்து குடமுழுக்கு நடத்த கோரி பொதுமக்கள் போராட்டம். விவசாயிகள் தியாகி நாளையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஊர்வலத்தில் விவசாயிகள் பெருந்திரளாக பங்கேற்பு. மேட்டூர் அருகே மேச்சேரி தொப்பூர் சாலையில் சுங்கச்சாவடி அமைப்பதற்கு பொதுமக்கள் ஊர்தி ஓட்டிகள் கடும் எதிர்ப்பு.
தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது